ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தன். விநாயகர் சதுர்த்தியை பார்க்க வந்திருக்கோம். மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதிலும் மும்பையில் சொல்லப்போனால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு தமிழர்களால் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே நம்ம வரும்போது பார்க்கும்போதே தெரியுது, கோபுரம் மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. இது கோவில் மாதிரியே தெரியுது, செட்டு மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தமிழர்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கோயிலில் நான் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் ஆக்சுவல் கோயில் இல்லை. ஆனால் ஸ்ரீ செல்வ விநாயக் மித்ர மண்டலோட குரூப் இந்த கோயிலை ஷெட்டு அப்படின்னா கேரளா ட்ரிவாண்ட்ரமில் நீங்கள் எப்போது போயிருந்தீங்கன்னா கேரளா ட்ரிவாண்ட்ரமில் ஸ்ரீ பத்மநாதன் சுவாமியோட டெம்பிள் இருக்குது. நீங்கள் எப்போது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சேம் ஒரு கான்செப்டாக எடுத்து இங்கே எஸ்எஸ்வி குரூப் பாய்ஸ் அந்த குரூப்பில் பெரும்பாலான தமிழ் பாய்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 40-50 50 பசங்க இருக்கிறாங்க. இந்த பசங்க ஒன்றா சேர்ந்து எல்லாமே தமிழ் பசங்க தான், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவங்க கேரளா ஸ்ரீ பத்மநாதன் சுவாமியோட கான்செப்டை நம்ம மகாராஷ்டிராவில் பண்ணலாம். இந்த கான்செப்ட் மகாராஷ்டிராவில் எங்கேயுமே இல்லை. நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியவும் செய்யாது. சவுத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் இந்த கோயிலில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், இதை மகாராஷ்டிராவில் கொண்டு வரணும். ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் இன் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் டைம் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு கான்செப்ட் ஒரு பசங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயந்தான். நீங்கள் எல்லாருமே இந்த சுவாமி நகருக்கு இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மனசில் நம்ம கேரளாவுக்கு போய் அந்த சுவாமியை கும்பிட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அசலாக அதே சுவாமியை கொண்டாந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ நானே இங்கே இன்றைக்கி தரிசனம் எடுத்துருக்கேன். எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா நானும் பல வருஷமாக என்னோடய கனவு, நான் அந்த சுவாமியை போய் பார்க்கணும், அங்கே தரிசனம் எடுக்கணும்னு. ஆனால் எனக்கு இன்றைக்கி எஸ்எஸ்வி குரூப் மூலியமாக எனக்கு இன்றைக்கி அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் இந்த மண்டலுக்கு வாங்க. இங்கே 11 நாள் கணபதி வச்சுருக்குறாங்க. எக்ஸாக்டாக ஒரு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா
தானே மாவட்டத்தில் அம்பர்நாத் வெஸ்ட் சுவாமிநகர்னால் நிறைய பேருக்கு தெரியும். எந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டாலும் உங்களை கொண்டாந்து விட்ருவாங்க, யார்கிட்ட கேட்டாலும் கொண்டாந்து விட்ருவாங்க. ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். ரிக்ஷா பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளைஓவர் தான் க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணி சுவாமிநகருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாவே ரிக்ஷாக்காரன் கரெக்டாக கொண்டாந்து விட்ருவான். ரிக்ஷா பிடிக்க முடியலை அப்படின்னாவே ஸ்டேஷன்லேருந்து 1ஆம் நம்பர் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வரலாம். ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஈவன் 5 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ எல்லோரும் வாங்க, வந்து விநாயகரை கும்பிட்டு விஷ்ணு சுவாமியை கும்பிட்டு எல்லாரும் சுவாமியோட அருள் பெற்று சந்தோஷமாக எல்லோரும் போகணும், எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.